இல்ல மக்கள் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. இப்ப என்னதான் ஐடியால இருக்கீங்க? யார வின்னர் ஆக்க போறீங்க? யார ரன்னர் ஆக்க போறீங்க? டெய்லி வோட்டிங் ஆர்டர் அப்படி மாத்திட்டே இருந்தா நாங்க என்னதான் பண்றது? டெய்லி ஆர்டர் மாறுது ப்ரோ. டெய்லி ஒருத்தர் மேல போறாங்க, இன்னொருத்தர் கீழ வராங்க. சடனா பார்த்தா கீழ இருக்கால் பிச்சு பிடிங்க மேல வந்துடுறாங்க. மேல இருந்தால் பிச்சு பிடிங்க கீழ போயிடுறாங்க. இப்படி மாத்திக்கிட்டே இருந்தா யார் வின்னர் யார் ரன்னர் நாங்க எப்படிப்பா செலக்ட் பண்ண? எனக்கு தெரிஞ்சு வின்னர் கூட பிரச்சனை இல்ல. வின்னர் கூட மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. இந்த ஒரு நபர் தான்ப்பான்னு சொல்லி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அந்த விஷயங்கள் மாறதுக்கான வாய்ப்பு இல்ல. வின்னர் வந்து ஆல்ரெடி சீல் பண்ணிட்டாங்க மக்கள். ஆனா அந்த ரன்னர் அப்புக்கு தான் பயங்கரமான போட்டி போயிட்டு இருக்கு. ஆனா போட்டி வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ப்ரோ, தாறுமாறான போட்டிகள் போயிட்டு இருக்கு. நேத்து வரதுக்கு ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஜாக்லின்கான ஓட்டுகள் கொஞ்சம் டவுன் ஆகி நம்ம சௌந்தர்யாக்கான ஓட்டுகள் மேலே ஏறி இருக்கும். பட் இருந்தாலுமே அந்த ஈவினிங் அப்புறம் நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன், கண்டிப்பா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும், வெயிட் பண்ணி பாருங்கன்னு. அதே மாதிரி நேத்து நைட்டே ஒரு சம்பவம் நடந்துச்சா? எப்படி நேத்து நைட்டே ஒரு சம்பவம் நடந்துச்சா? சௌந்தர்யா அவர்கள் தேவையில்லாம வீட்டுக்கு ஒரு சண்டையை போட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ணிருப்பாங்கல்ல. அந்த சண்டையை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா சைடுல சின்ன சின்ன நியாயங்கள் இருக்கதான் செய்யுது. அது என்னன்னு கடைசியா சொல்லணும். ஆனா அந்த இன்னொரு எபிசோட பொறுத்தவரைக்கும் சௌந்தர்யா தேவையில்லாம சண்டை போட்ட மாதிரி ஆயிச்சா? அப்பவே சொல்லியிருந்தேன், ரைட்டு இந்த பொண்ணு காலில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு சிம்பத்தியை போட்டு சேர்த்த ஓட்டுகள் எல்லாத்தையுமே மொத்தமா ஒரே எபிசோட் நைட்ல முடிச்சு விட்டா. எப்படி எபிசோடோட லாஸ்ட்ல ஒரு சண்டையை போட்டு அவளுக்கான மொத்த ஓட்டுகளே முடிச்சு விட்டா? வேணா பாருங்க, கண்டிப்பா நாளைக்கு சேஞ்சஸ் இருக்குன்னு. அதே மாதிரி இன்னைக்கு பயங்கரமான சேஞ்சஸ் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஏன் கேட்டுக்கணும், ஏன் இன்னொரு விஷயத்தை தெளிவாக கேட்டுக்கணும். இன்னைக்கு காலையில ஒரு சண்டையை போட்டிருப்பாங்க. இன்னைக்கு காலையிலுமே ஜாக்லின் ஒரு சண்டையை போட்டிருப்பாங்க. அந்த ஜாக்லின் சண்டையை போட்டாங்களா? ஜாக்லின் போட்டல சௌந்தர்யா சைடு சின்ன சின்ன நியாயங்கள் இருக்கத்தான் செய்யுது. எப்படி ஜாக்லின் சைடு சின்ன சின்ன நியாயங்கள் இருக்கத்தான் செய்யுது. இருந்துமே அந்த விஷயங்கள் பெருசா வெளியே பார்க்கப்படல. ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் எங்க போய் சேர்ந்துனா சௌந்தர்யா சைடு போய் சேர்ந்துட்டு. ஓகேவா? அந்த சைடுல என்ன ஆச்சு? ஜாக்லின் அவர்கள் பயங்கரமா அழுது, எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்து மாத்தி அழுதுட்டே இருந்தாங்க. அப்படி அழுது அவங்களுக்கான ஒரு சிம்பத்தியை ரெடி பண்ணி அவங்களுக்கான ஓட்டுகளை வாங்கிட்டாங்க. சோ ஓட்டுகள் ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிட்டு. இந்த சண்டே பத்தி சின்னதா சொல்லணும்னா, அந்த சண்டையை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா அவர்கள் கிச்சன்ல எனக்கு முட்டையை போடுற கூடு 16 முட்டை நான் போடுறேன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்ப ஜாக்லின் என்ன சொல்லிருப்பாங்க? தரமாட்டேன், நான் தான் கிச்சன் டீம், நான் தான் வேலை செய்யணும், நீலாம் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதே ஜாக்லின் இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஹெல்ப்புக்கு யாரெல்லாம் கூட்டிருக்காங்க தெரியுமா? அருண் அவர்களை கூட்டிருக்காங்க, பவித்ரா கூட்டிருக்காங்க, ரயானா கூட்டிருக்காங்க. இவங்க எல்லாம் ஹெல்ப் கூப்பிட்டு அவங்க எல்லாம் வச்சு ஒவ்வொரு ஜாமான அரிஞ்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. காய்கறி வெட்டுற வேலைகளை விட்டுருக்காங்க. சோ காய்கறி வெட்டுற வேலைக்கு வேணா யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா யாராச்சும் வந்து நான் ஒரு 2 முட்டையை போடுறேன், நான் ஒரு 4 முட்டையை போடுறேன்னு கேட்டா அதுக்கு விட மாட்டாங்க. அதுதான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள வர்ஷினி அவர்கள் கேட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணிருப்பாங்க. அந்த பஞ்சாயத்துல தான் வர்ஷினி அவர்களை போட்டு தீபக்கன் ஏதோ சொல்லி அடி நடிச்சு விட்டா போல அந்த பஞ்சாயத்து அவ்வளவு பெருசா வெடிச்சிருக்கு. ஓகேவா? சோ நியாயப்படி பார்க்க போனா ரெண்டு சைடுமே தப்பு இருக்குன்னு சொல்லலாம். இதுல சௌந்தர்யாக்கு எதுக்கு அந்த முட்டை போடுற வேலைன்னு தெரியல. இதுல ஜாக்லினுக்கு 24 இதே வேலை தான். அவங்க தேவைன்னா ஒரு விஷயத்தை பண்ணிப்பாங்க, தேவையில்லைன்னா ஒரு விஷயத்தை மாத்திப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சண்டையை போட்டதுல ஜாக்லினுக்கு நல்ல ஓட்டுகள் வந்துச்சு. எப்படி ஜாக்லின் நல்ல ஓட்டுகள் வந்துட்டு, அது மட்டும் இல்லாம சௌந்தர்யாக்கு இப்ப பயங்கரமான நெகட்டிவ் வந்துட்டு இருக்கு. வெறித்தனமான நெகட்டிவ், நினைக்கிற மாதிரி கிடையாது, கொஞ்சம் நெஞ்ச நெகட்டிவ் இல்ல, கேவலமா பயங்கரமான வேலையை பார்த்து நெகட்டிவ் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் சௌந்தர்யாவும் இருக்காங்க. இன்னொரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன். பட் இந்த விஷயத்தை நான் எவ்வளவு தெளிவா சொன்னாலும் சில பல தற்கொலை செய்த புரிஞ்சிக்க மாட்டாங்க, கண்டிப்பா புரிஞ்சிக்க மாட்டாங்க. இருந்தாலும் என் சைடு நான் சொல்றதை சொல்லிடுறேன். இந்த நெகட்டிவ் எப்படி வருது அப்படிங்கறத சொல்றேன். வீட்டுக்குள்ள இன்னைக்கு எல்லாருமே ஒவ்வொரு கேரக்டர்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சௌந்தர்யா பொறுத்தவரைக்கும் த்ரிஷா மேம் கேரக்டர்ல இருக்காங்க, நம்ம சிவானனை பொறுத்தவரைக்கும் நம்ம அஜித் சார் கேரக்டர்ல இருக்காங்க, நம்ம விஜய் விஷால பொறுத்தவரைக்கும் நம்ம விஜய் சார் கெட்டப்ல இருக்காங்க, நம்ம முத்துக்குமரனை பொறுத்தவரைக்கும் நம்ம விஜேஎஸ் கெட்டப்ல இருக்காங்க. ஓகே, நம்ம சேதன கெட்டப்ல இருக்காங்க. சோ எல்லாருமே ஒவ்வொரு கெட்டப்ல சுத்திட்டு இருக்காங்க. அப்படி எல்லாருமே ஒவ்வொரு கெட்டப்ல சுத்தும்போது பிக் பாஸ் இந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்தை சொல்லிருப்பாங்க. நீங்க என்ன கெட்டப்ல இருந்தாலும் அந்த கேரக்டருக்கான நேம் நீங்க சொல்லக்கூடாது, நீங்களே புதுசா ஒரு நேம் வச்சுக்கோங்க, வெளி உலகத்துல எந்த ஒரு சீன் கூட நீங்க கனெக்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க. எதுக்குன்னா அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஏதாவது ஒன்று பேசிட்டா கண்டிப்பா இந்த மாதிரி பஞ்சாயத்துகள் வரும்னு சொல்லி பிக் பாஸ் ஃபர்ஸ்டே சொல்லிருப்பாரு. இருந்தாலுமே ஒரு லிமிட் தான் இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, வீட்டுக்கு ஒரு சில பல வேலைகளை பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் சௌந்தர்யா பத்தி பேசிடுறேன். சௌந்தர்யா சிவானா இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஒரு விஷயம் பேசிட்டு இருப்பாங்க இன்னைக்கு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா என்ன கெட்டப்ல இருக்காங்க? த்ரிஷா மேம் கெட்டப்ல இருக்காங்க. த்ரிஷா மேமா தான் நம்ம சிவானிட்ட பேசுவாங்க. ஏன்னா சிவான வந்து அங்க பயங்கரமா இத மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருப்பாரு. வெளிய போய் நம்ம படம் நடிக்கலாம், கண்டிப்பா நம்ம படம் நடிப்போம் சரியான்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம தல அஜித் வாய்ஸ்ல பயங்கரமா பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசும்போது தான் ஆப்போசிட்ல இந்த சௌந்தர்யா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கூட படம் நடிக்கணும், வெளிய போய் நம்ம படம் பண்ணலாம் சரியா அப்படின மாதிரி ஒன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அப்ப அந்த இடத்துல சிவான என்ன சொல்லுவாங்கன்னா, ஆல்ரெடி தான் நம்ம 10 படம் பண்ணிருக்கோம்ல, என்ன நீங்க மறந்துட்டீங்களா அப்படின மாதிரி கேட்பாங்க. ஏன்? அது ஒரு கெட்டப்ல இருக்காங்க. த்ரிஷா மேம் கூட ஆல்ரெடி படம் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத காட்டுறதுக்கு தான் இங்க சிவான் அப்படி பேசுறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த சௌந்தர்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க பைக் எடுத்துட்டு எங்கேயோ போனீங்கல்ல, இன்னும் வரலையா அப்படின மாதிரி ஒரு இது பண்ணிட்டாங்க. அது என்னதான் இருந்தாலும் அந்த விஷயம் தப்பு தான். அந்த விஷயத்துல 1% கூட இது பண்ண மாட்டேன். ஏன்னா
அது வந்து நம்ம சாருக்கான ஒரு பேஷன். அவருக்கு பிடிச்ச பேஷன்ல போயிட்டு இருக்காரு. அது அவங்களுக்கான ரசிகர்களே அதுக்கு வழி விட்டாங்க. ஓகேவா? சாருக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணட்டுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த விஷயத்தை நீங்க கேட்கிற ஒரு விதம் இருக்குல்ல, அதை நீங்க வந்து த்ரிஷா மேம் கெட்டப்ல இருந்திருந்தா கூட கொஞ்சம் நீட்டா கேட்டிருக்கலாம். அதுல எப்படி கேட்டாங்கன்னா, நீங்க உங்களுக்கு தான் வயசாயிடுச்சுல, உங்களுக்கு வயசாயிடுச்சு, இன்னும் படம் நடிச்சிட்டு இருக்கீங்க, உங்க கூட நான் படம் நடிக்கலாமா, பைக் எடுத்துட்டு போனீங்க, ரைட்லாம் முடிச்சாச்சா, வந்தாச்சா அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு கான்வர்சேஷன் பண்ணாங்கல்ல. அந்த விஷயங்கள் இப்போ பயங்கர தப்பா போய் வெளியே ஒரு வித்தியாசமா நெகட்டிவ் வந்துட்டு இருக்குது. அப்படியே சௌந்தர்யாவுக்கு பயங்கரமான நெகட்டிவ் வந்துட்டு இருக்கு. நான் இதை பார்க்கறது அவங்க த்ரிஷா மேம் கெட்டப்ல தான் பேசினாங்க. அதனால தான் சிவா அவர்கள் சேம் நம்ம அஜித் சார் வாய்ஸ்ல அஜித் சார் பேசுற மாதிரியே பேசி நம்ம தான் ஆல்ரெடி படம் பண்ணியிருக்கோம்ல, வெளியே போய் நம்ம படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்போம். ஓகேவா? ஆனா அது என்ன பண்ணிச்சுன்னா ஒரு கட்டத்தை தாண்டும் போது சௌந்தர்யா அவர்கள் இந்த பேசுற இந்த 2-3 பாயிண்ட்டை மட்டும் பிடிச்சி வச்சு வெளியே வந்து பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வெளியே ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் எப்போ அடிக்கலாம்னு சொல்லி ரெடியா இருக்காங்க. இந்த வகையில் இப்படி ஒரு சம்பவம் கிடைச்சனால போட்டு அடியன்னு அடிக்க ஆரம்பிச்சாங்க. இது வந்து அடிக்கிறது கூட ஓகேன்னு சொல்லி விட்டுலாம், எப்படி அடிக்கிறது கூட ஓகேன்னு விட்டுலாம். ஆனா இது ஒரு படி தாண்டி போய் என்ன பண்றாங்கன்னா, சில பல தற்கொலை கூட்டம் தான், என்ன ஓப்பனா சொல்றேன், சில பல தற்கொலை கூட்டம் என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து விஜய் ஃபேன், இப்போ எங்க தலைவர்லாம் இப்படி சொல்லியிருந்தா நல்லா வச்சு செஞ்சிருப்பேன், என்ன அஜித் ஃபேன் நீங்களா கேட்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அஜித் ஃபேன், விஜய் ஃபேன்ஸ் இவங்களெல்லாம் உள்ள எடுத்துட்டு வராங்க. உங்களுக்கு புரியுதா? இவங்களெல்லாம் உள்ள எடுத்துட்டு வந்து சௌந்தர்யாவை அடிச்சு காலி பண்ண ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஒரு கூட்டம் பண்ணிட்டு இருக்கு. இது ஒரு வேலையாடா உங்களுக்குலாம்? இல்ல கேட்கறேன், இது ஒரு வேலையாடா? நான் ஒண்ணு கேட்கறேன், சிவான் வந்து அங்க தலை கெட்டப்ல தானே பேசிட்டு இருந்தார், தலை கெட்டப்ல தானே ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஆப்போசிட்ல சௌந்தர்யாவால இப்படி பேச முடியுமா? சௌந்தர்யா வந்து படம் பண்ணலாம் வாங்க அப்படி சொல்லி கூப்பிட முடியுமா? படம் பண்ணுவீங்களான்னு கேட்க முடியுமா? இது எப்படி சௌந்தர்யாவால கேட்க முடியும்? உங்களுக்கு அங்கேயே புரியுதா? நீங்க வந்து ஆக்சுவலா எப்படியாச்சும் ஒரு கண்டென்ட் எடுத்து அந்த கண்டென்ட் அடிச்சு உடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கண்ணோட்டத்தை பார்த்து சௌந்தர்யா பிடிச்சி போட்டு அடி அடிச்சிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய நெகட்டிவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? அது மிகப்பெரிய நெகட்டிவ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று நான் கேட்கணும், நேற்று சௌந்தர்யா அவர்களுக்கு வந்து அதர் லாங்குவேஜ்ல தான் பயங்கரமா ஸ்டோரி போடுறாங்க, பிஆர்ஆன்னு கதறினீங்களா? இன்னைக்கு சடனா பார்த்தா அதே நபர் திருப்பி பார்த்தா டைட்டில் வின்னர் முத்துக்குமாரன் ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு வச்சிருக்காரு. இதுக்கு என்ன சொல்வீங்க? இல்லை இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இதுக்கு ஒன்று இது வந்து ஃபேன் போடுவாங்க. இப்போ இதில் எனக்கு ஒன்று அந்த நபரை கூட விட்டுருங்களா, அந்த நபர் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல, அந்த நபரை லைட்டாக தள்ளி வச்சிடலாம். அங்கேயாச்சும் சௌந்தர்யாக்கு ஒரு சில பேஜஸ் வந்து இந்த மாதிரி போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சில பேஜஸ்க்கு ஆப்போசிட் பண்ணி இங்கே ஒரு 100 இன்ஸ்டாகிராம் பேஜஸ் வந்து ஸ்டோரி போடுறாங்க. 100 இன்ஸ்டாகிராம் 100 பேஜஸ்க்கு மேலே தான் இருக்கும். 100 பேஜஸ்க்கு மேலே ஸ்டோரி போடுறது என்ன, போஸ்ட் போடுறது இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ஓட் ஃபார் முத்துக்குமார் அந்த மாதிரி போடுறாங்களா? அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? இந்த பக்கம் நான் இப்போ முத்துக்குமார் அந்த இடத்துல ஒரு பர்சன்ட் கூட தப்பு சொல்ல மாட்டேன், நான் கேள்வி கேட்குறேன். இந்த பக்கம் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் பயங்கரமாக பண்ணுறாங்களே, இவங்களுக்கு பேர்லாம் என்ன? இவங்களுக்கு பேர்லாம் ஃபேன்ஸா? அப்போ அந்த பக்கம் வந்தா பிஆர், இந்த பக்கம் வந்தா ஃபேன்ஸ் என்ன, ஆர்மி, முத்துக்குமாரன் ஆர்மின்னு வந்துருது. மொத்தத்தில் அவுட் சைட் நான் சொன்ன மாதிரி பயங்கர டாக்ஸிக்காக போயிட்டு இருக்கு, பயங்கர டாக்ஸிக்காக போகுது. தயவு செய்து நீங்கள் பாட்டுக்கு சும்மா விடுங்கடா. சும்மா நீங்க பாட்டு விட்டா கூட பாட்டுக்கு முத்துக்குமார் அழகா கப் பாயிண்ட் வந்துடும். அவனுக்கு போதுமான ஓட்டுகள் இருக்கு, தேவையே இல்லாம யாரையும் அடிக்கணும்னு சொல்லி இங்க ஒண்ணு பண்றாங்க. இதுல சும்மா இருக்க மாட்டேங்க. இந்த பக்கம் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கிளம்புற அந்த டீம் சும்மா இருக்குதுன்னா அதோட மோசமா பண்ணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ள முத்துக்குமார் ஏதோ ஒரு இடத்துல விஜய் விஷால பார்த்து ஏதோ சொல்லிருப்பான் போல, சும்மா கிண்டலா பேசுறமே ஏதோ பண்ணிருப்பான் போல, அதுக்கு தளபதியை பார்த்து தப்பா பேசிட்டாங்க. தளபதியை பத்தி எப்படி முத்துக்குமாரன் தப்பா பேசலாம்? நான் வந்து ஒரு தளபதி ரசிகரா நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு போஸ்டர் போட்டு இருக்காண்டி, ஏன்டா நீங்க இங்க தளபதி எடுத்துட்டு வரீங்க? ஏன்டா இந்த வேலையை பாக்குறீங்க? என்னெல்லாம பண்ண ஆரம்பிச்சானு ப்ரோ. இவங்க இப்படி பண்றானு மாத்தி அடிச்சிட்டு இருக்கானு, மாத்தி அடிச்சு அம்மா டாக்ஸிக் கொண்டு போயிட்டானு ப்ரோ. இங்க எங்கேயோ கொண்டு போயிட்டானு. இதுல இப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன், இவ்வளவு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கீங்களா? நான் சௌந்தர்யா பண்ண சரின்னு சொல்லவே மாட்டேன், அந்த வார்த்தைகள் ரொம்ப தப்பு தான், அந்த வார்த்தைகள் ரொம்ப தப்பு. இருந்தாலும் நீங்க ஒண்ணு பண்றீங்க தெரியுமா, அடுத்த ஃபேன்ஸை உள்ள கூப்பிட்டு அப்படி சௌந்தர்யாக்கு ஒரு நெகட்டிவ் கொடுக்க ட்ரை பண்றீங்க தெரியுமா, அதான் ரொம்ப மோசமா இருக்கு. இங்க நான் கடைசி ஒண்ணு கேட்கிறேன், வீட்டுக்குள்ள அந்த டான்சிங் மராத்தான் வச்சாங்களா, அது முடியும் போது கடைசி ஒரு சீன் பண்ணிருப்பாங்களா, யாரு நம்ம விஷால் அவர்களும் சிவான் அவர்களும் ரெண்டு பேரும் அவங்களுக்கான கெட்டப்ல ஒன்று ஃபைட் பண்ணிருப்பாங்களே, அந்த ஃபைட் உண்மையா அது எப்படிப்பா? அந்த ஃபைட் வந்து நீங்க கரெக்டா பாக்குறீங்களா? தளபதி ஃபைட் பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க, அது நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்படி இல்ல அதை ஏத்துக்கிறீங்களா? அது ஏத்துக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் கேட்கிறேன்னா, நார்மலா இங்க ஒரு தளபதி கெட்ட போட்டுட்டு இருக்க ஒரு நபரை இங்க ஒருத்தர் சேதனை கெட்ட போட்டுருக்க ஒருத்தன் சும்மா ஃபன்னா பேசுனதுக்கு அது பெரிய தப்புன்னு எடுத்து பேசுறீங்களா? சௌந்தர்யா டீம் உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன், தப்புன்னு எடுத்து பேசுறீங்களா? அப்போ வீட்டுக்குள்ள இப்ப தளபதி ஃபைட் பண்ற மாதிரி காட்டினாங்கல்ல, அதை நீங்க என்ன சொல்லுவீங்க? அதை நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்க தளபதி இப்படி சண்டை போட மாட்டாங்கன்னு சொல்லி முட்டு கொடுப்பீங்களா? முடியாதுல்ல. அது வந்து ஒரு டாஸ்கா தானே பாக்குறீங்க. அப்ப ஏன்டா அது ஒரு எல்லையை தாண்டி என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கீங்க? டாக்ஸிக்கா அடே அப்பா முடியல மக்களே, சத்தியமா எங்கெல்லாமா போயிட்டு இருக்கு. அப்பா அந்த கப்பு டப்புன்னு முத்துக்குமார்ட்ட கொடுத்து வீட்டுக்கு அனுப்புங்கப்பா, முடியல, கடுமையான டாக்ஸிக்கா போயிட்டு இருக்கு.
ஓட்டின் அடிப்படையில் பார்க்க போனால் முதல் இடத்துல அஃபீஷியல் முத்துக்குமரன் இருக்கதா சொல்றாங்க, இரண்டாவது இடத்துல ஜாக்லின் இருக்கதா சொல்லியிருக்காங்க, மூணாவது இடத்துல சௌந்தர்யா இருக்கதா சொல்றாங்க, நாலாவது இடத்துல தீபக் கண்ணே இருக்கதா சொல்றாங்க, அஞ்சாவது இடத்துல விஜய் சால் இருக்கதா சொல்றாங்க, ஆறாவது இடத்துல அருண் பிரசாத், ஏழாவது இடத்துல பவித்ரா. நம்ம பார்த்த மாதிரி தான் ஆறாவது இடம் ஏழாவது இடம் அருண் பிரசாத் பவித்ரா இந்த ரெண்டு பேரும் சேம் அதே பொசிஷன்ல தான் இருக்காங்க. மத்த எல்லாருக்கும் தான் ஓட்டுகள் டப்பா டப்பான்னு கொஞ்சம் மாறிட்டு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு டைட்டில் வின்னா சீல்டு. ஓகே, டைட்டில் வின்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு மாற்ற முடியாது. இருந்தாலும் அதுக்கு கீழே இருக்க அந்த ரன்னர் அப் தான் மேபி எனக்கு பயங்கர ஃபைட் போயிட்டு இருக்கு. யார் வேணா வரலாமோன்னு எனக்கு தோணுது. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. தயவுசெய்து டாக்ஸிக் படம் முடியலடாப்பா.